இருக்கும், ரெண்டாக நடக்குது. ஒன்று பாலின இனப்பெருக்கம், இன்னொன்று உடல்நிலை இனப்பெருக்கம். விதை மூலம் தாவரம் உருவாகிறது பாலின இனப்பெருக்கம். இதில் 2 வகையான இனப்பெருக்கம் நடைபெறுது. மொட்டு, தண்டு, இலை, வேர் மூலம் நடைபெறும் இனப்பெருக்கம் உடல்வழி இனப்பெருக்கம். செம்பருத்தி பூவின் பாகங்களை கூறப்போகிறேன். புள்ளிவட்டம், சூலகம், உள்ளர்கள் சூழ்கள், அள்ளிவட்டம், சூலக தண்டு, சூலக முடி, மகர்ந்த கம்பி, மகர்ந்த பல். மகர்ந்தத்தாள் வட்டம், சோழக வட்டம் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா அது ஒரு பல் மலர். பப்பாளி, மக்காச்சோளம். சூலக வட்டம், மகர்ந்த வட்டம் ரெண்டும் இருந்துச்சுன்னா 2 பல் தாவரம். செம்பருத்தி, ரோஜா, கடுகு. மகர்ந்த தூளானது மகர்ந்த சேர்க்கை 2 வகைப்படும். தன்மகர்ந்த சேர்க்கை, அயல்மகர்ந்த சேர்க்கை. தன்மகர்ந்த சேர்க்கை ஒரு மலரின் மகர்ந்த துகளானது அதே மலரின் சூழ்முடியை சென்றடைவது தன்மகர்ந்த சேர்க்கை. ஒரு மலரின் மகர்ந்த துகளானது அதே இனத்தை சார்ந்த வேறொரு மலரின் சூழ்முடியை சென்றடைவது அயல் மகர்ந்த சேர்க்கை. ஒரு வித்திலை தாவரத்தின் விதை 2ஆக பிரியாது. வேர், சல்லி வேர். இலை ஒன்றாக இருக்கும். இலையில் இணை நரம்பு இருக்கும். இருவித்திலை தாவரத்தின் விதை 2ஆக பிரியும். வேர், ஆணி வேர். இலை 2ஆக பிரியும். இலையில் நரம்பு, வலைப்பின்னல் நரம்பு இருக்கும். பரவுதல்ல காற்று மூலம் பரவக்கூடிய விதைகளை நம்ம இப்ப பார்க்க போறோம். எருக்கு, இலவம் பஞ்சு, பருத்தி. விதை பரவுதல்ல நீரின் மூலம் பரவக்கூடிய விதைகளை நாம் இப்போ பார்ப்போம். தாமரை, தேங்காய். விதை பரவுதலில் விலங்குகள் மூலம் பரவக்கூடிய விதைகளை பார்ப்போம். ஞாயிறுவி, நெருஞ்சி. பறவைகள் மூலம் பரவக்கூடிய விதைகளை பார்ப்போம். தக்காளி, கொய்யா. பூச்சிகள் தீங்கு செய்யறதுக்கு மட்டும் இல்ல, நன்மைகள் செய்யறதுக்கும் இருக்கு. விவசாயி நண்பனாகிய மண்புழு. அடுத்து மகர்ந்த சேர்க்கைக்கு உதவுவது தேனீ, தட்டான்.